இந்த ஜென்மத்துக்கு ஆயுசு 78. சுவாமி, எங்களுக்கு புரியலையே. சமயம் வரும்போது உங்களுக்கே புரியும். மகா பண்டிதர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. மழைக்கொரு தேவனே வருணனே வருகவே, மண்மிசை தன்புனல் மாரியை பொழிகவே, அழைக்கிறேன் நின்னிரு அடிமலர் போற்றியே, அனல் வசப்பட்டதோ ஆருயிர் பிழைக்கவே, வருக மழையே வருக, தீனை அணைத்து திருவருள் புரிக. சுவாமி, சமயத்துல என்ன காப்பாத்துனீங்க. தெய்வமே என்ன சுவாமின்னு கூப்பிடுவாங்க. ஒரு நொடியில என்ன சோதிச்சுட்டே தாய். பாஞ்சாலம்மா, மகேஸ்வரி தாய், அபலையா வந்து இந்த அடியனை பரிசோதிக்கலாமா? உன் சுயரூபத்தை காட்டி அடியனுக்கு அருள் புரிய வேண்டும். ராகவேந்திரா, ராகவேந்திரா, பிள்ளைக்கு ஊட்டிவிடும் தாய் பிள்ளை கையால் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவாள் இல்லையா? உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு சின்ன ஆசை. அது என் பாக்கியம் தாயே. ராகவேந்திரா, நீ என்னோடு இருக்க வேண்டும். நான் வசிக்கும் இந்த மாஞ்சாலி கிராமம் நீ வாழும் இடமாக மாற வேண்டும். இந்த காட்டுவெளி தோட்டமாக மாறி உன் பிருந்தாவனம் உருவாக வேண்டும். செய்வாயா? வெங்கண்ணா, சுவாமி தாங்களா? குருவே சரணம், குருவே சரணம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. வாருங்கள் வாருங்கள். சுவாமி, இந்த ஏழையை நாடி தாங்கள் வருவதா? சொல்லி அனுப்பி இருந்தால் நானே வந்திருப்பேனே. சுவாமிகள் உங்களிடம் ஒரு உதவி நாடி வந்திருக்கிறார். சொல்லுங்கள் சுவாமி, செய்ய காத்திருக்கிறேன். சுவாமிகள் சாஸ்வதமாக தங்குவதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த இடம் உங்கள் நவாபின் அதிகாரத்தில் இருக்கிறது. அது எந்த இடம்? மாஞ்சாலி அம்மன் குடிகொண்டிருக்கும் மாஞ்சாலி கிராமம். நவாப் மசூத் கான் அவர்களை தங்களை பார்க்க வருமாறு அழைக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். என்னுடைய உல்லாச இடத்திற்கே நீங்கள் வந்தது எனக்கு வியப்பை தெரிகிறது. இதைவிட ஆனந்தமான இடத்தை உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன். இதைவிட ஆனந்தம். என்னுடைய மகரில் வந்து நீங்கள் ஒரு மகானை தரிசிக்க வேண்டும். மகானா? படிப்பறியாமல் நின்ற என்னை உங்கள் பர்கானாவுக்கு திவானாக்கினாரே அந்த மகான். அந்த மகான் என்றால் அந்த மகான் ராகவேந்திரா என்று அடிக்கடி சொல்வீர்களே, அந்த இந்து பெரியவரா? ஆம் நவாப்ஜி, அவர் ஆண்டவனின் சொரூபம். அப்படி என்றால் அவரை நான் பார்க்கத்தான் வேண்டும். நீங்கள் செல்லுங்கள், நான் நாளை காலை பரிசுகளோடு வருகிறேன். பரிசுகள். மிக்க மகிழ்ச்சி. குதா ஹாஃபிஸ். வாருங்கள் நவாப் சாஹிப், வாருங்கள். சன்னிதானம் தான் என் குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ஓஹோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பைத்தியம். இவருக்கு உங்கள் மேல் பைத்தியம். இவருக்கு மட்டும் இந்த பைத்தியம் இறைவன் எனக்கு தந்த பாக்கியம். என்னையும் உங்கள் பைத்தியமாக்க பார்க்கிறார். முடியுமா? இறைவன் நினைத்தால் முடியும். அதாவது உங்கள் இறைவன் நினைத்தால். வாரே வா. சரி, எதற்கும் முதலில் மசூத் கானின் பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். வெங்கண்ணா, உங்கள் குருவிற்கு என்னுடைய பரிசை பார்த்தீர்களா? அபச்சாரம், அபச்சாரம். இது எங்கள் வழக்கம். பரிசை ஏற்றுக்கொள்ளும். கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் எப்படி? பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் மூடி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் பரிசை நான் பார்க்கலாமா? பார்க்கலாமே. என்ன இது மலர்கள்? நீங்கள் கொடுத்தது. நான் கொடுத்தது மாமிசம் அல்லவா? அதை என் மூலராமர் மலராக ஏற்றுக்கொண்டார். அறியாமல் தவறு செய்து விட்டேன். அற்புதமான பெரியவரை அவமானப்படுத்தி விட்டேன். என்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார். சுவாமிஜி, நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். மசூத் கான், உன்னை வெறுத்தவனுக்கும் அன்பு காட்டு. இதுதான் என் நபிகள் நாயகத்தின் வாக்கு. ஆம் சுவாமிஜி. நவாப் சாஹிப், இன்று வியாழக்கிழமை. நீங்கள் ஆண்டவனை தொழுவதற்கு தர்காவுக்கு சொல்லும் புனிதமான நாள். எங்கள் மகானுக்கு உகந்த நாள். இரண்டு மதங்களுக்கு உள்ள ஒற்றுமையை பார்த்தீர்களா? மகான் உங்களை மன்னித்து விட்டார். இதற்கு பரிகாரமாக நான் மகானுக்கு என்ன செய்ய வேண்டும்? நவாப் சாஹிப், மாஞ்சாலை கிராமம் மத்துவ மடத்திற்கு தேவைப்படுவதாக மகா சன்னிதானம் கூறினார். மாஞ்சாலி கிராமம் வறண்ட பிரதேசமா? வேறு ஏதாவது வளமான இடம் கேளுங்கள், தருகிறேன் சுவாமிஜி. குருவின் மகிமையால் மாமிசம் மலரானதைப் போல வறண்ட பிரதேசமும் இவர் வாழ்ந்தால் வளமாகிவிடும். நவாப் சாஹிப், வெங்கண்ணா, மாஞ்சாலி கிராமத்தை மத்வ மடத்திற்கே சாசனம் எழுதி கொடுத்து விடுங்கள். மாஞ்சாலி கிராமம் இனி மகானின் கிராமமாக மாறட்டும். மகிழ்ச்சி தானே சுவாமிஜி? எனக்கு இடம் தந்த நீங்கள் என் மனதிலும் இடம் பெற்றுவிட்டீர்கள்.